ஸ்ரீ காசி காண்டம் 99ஆம் அத்தியாயம். ஸ்ரீ விஸ்வேஸ்வரரின் மகத்துவம். வியாசமா முனிவர் கூறினார். சூத்தரே, சரவண பிறவி பெருமான் கார்த்திகேய குடத்தில் பிறந்த முனிவருக்கு விவரித்த விதத்தில் தேவர்களின் தலைவனாகிய விஸ்வேசரின் வாழ்க்கையின் செயல்பாடுகள் வாழ்க்கையை கேளுங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார். சேனானியே, தலைமை தளபதியே, அதாவது பகவான் கார்த்திகேயரே, தேவர்கள் மற்றும் தேவேந்திரனுடன் நிர்வாண மண்டபத்திலிருந்து வெளியே வந்த பிறகு இறைவன் என்ன செய்தார் என்பதை எனக்கு கூறுங்கள். ஸ்கந்தன் கூறினார். முக்தி மண்டபத்திலிருந்து ஸ்ரீங்கார மண்டபத்தை அடைந்த பிறகு பிரம்மதேவரையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் முன்னோடிகளாக வைத்து சம்புமூர்த்தி என்ன செய்தார் என்பதை நான் விவரிக்கிறேன். இறைவன் எங்களுடனும் தேவியுடனும் கிழக்கு நோக்கி அமர்ந்தார். பிரம்மதேவர் அவரது வலது புறத்தில் அமர்ந்தார். சாரங்கன், அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு, அவரது இடது புறத்தில் அமர்ந்தார். அவர் மகேந்திரனால் விசிறி வைக்கப்பட்டு முனிவர்களால் சூழப்பட்டார். கணங்கள் அவரை அமைதியாக கரங்களை உயர்த்தி சேவித்தனர். அவர்கள் மிகுந்த மரியாதையுடன் பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்தனர். சம்புமூர்த்தி தனது வலது கரத்தை உயர்த்தி பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் லிங்கத்தை காண்பித்து, காணுங்கள், இதுவே மிகப்பெரிய மகிமை, இதுவே மிக பெரியதை விட பெரியது, இதுவே உயர்ந்த சித்தியை பெறும் எனது அசைவற்ற வடிவம். இவர்கள் பாசுபத பக்தர்கள், சிறு வயதிலிருந்தே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் சித்தர்கள். அவர்கள் தங்கள் புலன்களை வென்றுள்ளனர். அவர்கள் தங்கள் தவத்தில் முழுமையாக மூழ்கியுள்ளனர். 5 தலைப்புகள், பொருட்கள் அல்லது 4 வேதங்கள், இதிகாசங்கள் மற்றும் புராணங்கள் குறித்த அறிவின் காரணமாக அவர்கள் மாசுபாடுகளிலிருந்து விடுபட்டுள்ளனர். அவர்கள் புனித சாம்பல் குவியலில் படுத்து கொள்கிறார்கள். அவர்கள் மனக்கட்டுப்பாடு கொண்டவர்கள். அவர்கள் நல்ல நடத்தை கொண்டவர்கள். அவர்கள் ஊர்த்வரேதர்கள். அவர்கள் தங்கள் உடல் சக்திகளை பதப்படுத்தி உள்ளனர். அவர்கள் எப்போதும் லிங்கத்தை வணங்குவதில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் புலன்களும் மனங்களும் வேறு யாரையும் நோக்கி திரும்புவதில்லை. அவர்கள் எப்போதும் வருணதேவர், மழை கடவுள் மற்றும் ஆக்னேய சாம்பல் நீராடல் காரணமாக தூய்மையானது. அவர்களின் உணவு குமிழ் போன்ற வேர்கள் மற்றும் பழங்களை கொண்டுள்ளது. அவர்களின் விழிகள் பரமபுருஷனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அவர்கள் கோபத்தை வென்றுள்ளனர். அவர்கள் மாயை இல்லாதவர்கள். அவர்களிடம் எதுவும் இல்லை. அவர்களுக்கு உடல் போன்றவற்றுடன் எந்த அடையாள உணர்வும் இல்லை. அவர்களுக்கு துக்கம் இல்லை. அவர்கள் நோய்களிலிருந்து விடுபட்டவர்கள். அவை நிர்வாகங்கள், அதாவது கைவிடப்பட்ட செல்வங்களை கொண்டவை. நிருபாயங்கள், செலவழிக்கும் வழிமுறைகளை பயன்படுத்துவதில்லை. அவர்களுக்கு மற்றவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களின் இதயங்கள் அசுத்தங்களிலிருந்து விடுபட்டவை. அவர்கள் உலக இருப்பு என்ற பயங்கரமான கடலை கடந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டவர்கள். அவர்கள் எதிரெதிர் இணைகளிலிருந்து, எடுத்துக்காட்டாக இன்பம் துன்பம், அவற்றிலிருந்து விடுபட்டவர்கள். அவர்களுக்கு சில உறுதியான பார்வைகள் உள்ளன. அவர்களின் செயல்பாடுகள் அகங்காரத்தால் மாசுபடாதவை. அவர்கள் எப்போதும் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள். அவர்கள் என் சொந்த வடிவத்தில் என் மகன்கள். இவர்கள் நானே என்று நினைத்து வணங்கப்பட வேண்டும் என்னை. அவர்கள் போற்றப்பட்டால் நான் சந்தேகத்திற்கு இடமின்றி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விஸ்வேஸ்வரரின் புனித தலத்தில் சிவ யோகிகளுக்கு முறையாக உணவளிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் முழுமையான உணவளிக்கப்பட்டால் அது 10 மில்லியன் மக்களுக்கு உணவளிக்கும் தகுதியை கொண்டுள்ளது. இந்த விஸ்வேஸ்வரர் ஒரு நிலையான உயிரினத்தின் வடிவத்தில் பிரபஞ்சத்தின் இறைவன். அவர் தன்னிடம் அர்ப்பணிப்புடன் இருக்கும் அனைத்து நபர்களின் அனைத்து சித்திகளையும் ஏற்படுத்துகிறார். நான் சில நேரங்களில் வெளிப்படலாம், சில நேரங்களில் வெளிப்படாமலும் இருக்கலாம். தேவர்களே, இங்குள்ள அனைத்து பக்தர்களையும் என்றென்றும் ஆசீர்வதிப்பதற்காக நான் விரும்பியபடி இந்த ஆனந்த கானனத்தில் நான் தங்குவேன்.
நான் ஒரு லிங்க வடிவில் தங்கி நினைத்த பொருளை வழங்குவேன். அனைத்து லிங்கங்களும் அவை தாமாகவே பிறந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் இந்த லிங்கத்தை காண வருகிறேன். நான் அனைத்து லிங்கங்களிலும் தங்கியிருப்பேன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இதுவே எனது வடிவங்களில் மிக பெரியது. ஏனெனில் ஒரு லிங்கம். சொர்க்கவாசிகளே, இந்த லிங்கத்தை உண்மையுடன் தூய பார்வையுடன் கண்டவர் என்னை நேரடியாக கண்டது இது நல்லது. தேவர்கள் முனிவர்களுடன் இணைந்து கேட்கட்டும். இந்த லிங்கத்தை குறித்து ஒருவர் கேள்விப்பட்டால் ஒரு பிறவியில் குவிந்த அவரது பாவங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் அழிந்துவிடும். இந்த லிங்கத்தை ஒருவர் நினைவில் வைத்து கொண்டால் 2 பிறவிகளில் குவிந்த அனைத்து பாவங்களும் என் கட்டளைப்படி உடனடியாக அழிந்துவிடும். அதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த லிங்கத்தை கருத்தில் கொண்டு ஒருவர் தனது இல்லத்தை விட்டு புறப்பட்டால் 3 பிறவிகளில் குவிந்த அனைத்து பாவங்களும் உடனடியாக அழிக்கப்படும். அழியாதவர்களே, இந்த விரதத்தை காண்பதன் மூலம் 100 குதிரை யாகங்களிலிருந்து எழும் பலனை எனது ஆசீர்வாதங்களால் பெறுகிறார். சூரர்களே, 1000 ராஜசூய யாகங்களின் பலனை நானே விஸ்வேஸ்வரனே இந்த சுயமாக பிறந்த லிங்கத்தின் தொடுதலால் மட்டுமே குருதியை உட்கொள்கிறேன். பக்தி உணர்வுகளுடன் ஒரு உள்ளங்கை நிறைந்த தண்ணீருடன் மலர்களை அர்ப்பணிப்பதன் மூலம் 100 சுவர்ணங்களை, தங்க துண்டுகள், தங்க மலர்களை சமர்ப்பிக்கும் பலனை அடைகிறேன். இந்த லிங்க மன்னனின் மிகுந்த பக்தியுடன் மிகுந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் 1000 தங்க தாமரைகளை கொண்டு வழிபடும் பலனை அடைகிறேன். பஞ்சாமிர்தத்தை முக்கிய அங்கமாக கொண்டு இந்த லிங்கத்தின் மகா பூஜையை செய்வதன் மூலம் வாழ்க்கையின் 4 நோக்கங்களையும் அடைகிறேன். அழியாதவர்களே, ஒரு சிறந்த பக்தன் எனது லிங்கத்தை வடிகட்டி சுத்திகரிக்கப்பட்ட நீரில் ஒரு துணியால் நீராட்டினால் 1,00,000 குதிரை யாகங்களிலிருந்து எழும் பலனை பெறுகிறான். லிங்கத்தில் யாரேனும் பக்தியுடன் நறுமணம் மிக்க சந்தன சாற்றை பூசினால் தெய்வீக கன்னிகைகள் அவரை சொர்க்கத்தில் நறுமணம் மிக்க யக்ஷ கர்தமத்தால், கற்பூரம், அகல்லோச்சம், கஸ்தூரி மற்றும் காங்கோலாவின் கலவை அவற்றை பூசுவார்கள். நறுமணமிக்க தூபத்தை பக்தன் செலுத்துவதன் மூலம் தெய்வீக வாசனையின் கொள்கலமாக மாறுகிறார். தெளிந்த வெண்ணெய் விளக்குகளை ஏற்றுவதன் மூலம் அவர் ஒரு பிரகாசமான ஒளியின் வடிவத்தில் ஒரு வான்வழி ரதத்தில் நகர்கிறார். கற்பூர திரியுடன் கூடிய விளக்கை ஒரு முறை செலுத்துவதன் மூலம் ஒரு பக்தர் கற்பூரம் போன்ற உடலின் வெண்மையான பளபளப்பை அடைகிறார் மற்றும் நெற்றியில் ஒரு கண்ணுடன் 3 விழிகளை உடையவராகிறார். நைவேத்தியத்தை மட்டும் வழங்குவதன் மூலம் ஒரு புத்திசாலி பக்தர் மிகுந்த இன்பங்களை அனுபவிப்பார் மற்றும் ஒவ்வொரு துளி புழுங்கல் அரிசிக்கும் ஒரு யுகம் என்ற விதத்தில் கைலாய மலையில் வசிப்பார். நெய் மற்றும் சர்க்கரையுடன் கூடிய அரிசி பாயசத்தை விஸ்வேஸ்வருக்கு யாராவது வழங்கினால் அது தேவர்கள், பித்ருக்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட 3 உலகங்களும் அவரால் சாந்தி அடைந்தது போன்றது. முகவாசம், சுவாசத்தை, நறுமணத்தை, வாசனை திரவியம், கண்ணாடி, அழகிய சௌரிகள், வெயில் மற்றும் வசதியான இருக்கையை வழங்குபவரின் புண்ணியம் உண்மையிலேயே பெரியது. கடலில் உள்ள இரத்தினங்களின் எண்ணிக்கையை எப்படியாவது கணக்கிட முடியும். ஆனால் முகவாசம் போன்ற காணிக்கைகளின் புண்ணியத்தை யாரால் கணக்கிட இயலும்? எந்த வாசத்திலும் ஆலயத்தில் தண்ணீர், பானை போன்ற வழிபாட்டு பொருட்களை பக்தியுடன் வழங்குபவர் இங்கே என் அருகில் தங்க வேண்டும். ஒரு பக்தர் என்னை சாந்திப்படுத்துவதற்காக குரல், வாத்திய இசை அல்லது நடனத்திற்கான ஏற்பாடுகளை செய்தால் அவருக்கு முன்னால் ஒரு பெரிய 3 சிம்பொனி இசை இருக்கும். என் மாளிகையில் படங்கள் மற்றும் ஓவியங்களை ஏற்பாடு செய்பவன் என் முன் பல்வேறு வகையான இன்பங்களை அனுபவிப்பான். வாழ்நாளில் ஒரு முறை பகவான் விஸ்வேஸ்வரரை வணங்குவதன் மூலம் ஒரு ஞானி 3 உலகங்களாலும் வணங்கப்பட்ட
பாதங்களுடன் பூமியின் அதிபதியாகிறான். ஒரு பக்தர் விஸ்வேஸ்வரரை தரிசித்து வேறு இடத்தில் இருந்தால் சந்தேகத்திற்கு இடமின்றி அடுத்த பிறவியில் அவர் முக்தி அடைவார். நாவின் நுனியில் விஸ்வநாதரின் கதையும் மனதில் வழக்கமான விஸ்வேஸ்வர தியானமும் இருந்தால் மறுபிறப்பு எப்படி இருக்கும்? விஸ்வநாதரின் எனது லிங்கத்தை கண்ட பிறகு ஒருவர் மகிழ்ச்சி அடைந்தால் அவர் எனது கணங்களில் ஒருவராக கருதப்படுவார். ஏனெனில் அவருக்கு புண்ணியத்தின் வலிமை உண்டு. தினமும் 3 சந்தியா வேளைகளில் காலை, நண்பகல் மற்றும் மாலை விஸ்வேசம் மற்றும் விஸ்வநாதம் ஆகியவற்றை ஒருவர் மீண்டும் செய்தால் அந்த புண்ணிய பக்தரின் பெயரை நானும் உச்சரிப்பேன். சூரர்களே, இந்த பெரிய லிங்கம் என்னாலும் என்றென்றும் வழிபட தகுதியானது. எனவே தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மனிதர்களால் இது விடாமுயற்சியுடன் வழிபடப்பட வேண்டும். விஸ்வேஸ்வரரை காணவில்லை என்றால், பகவான் விஸ்வேஸ்வரரை நினைவில் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மரண கடவுளின் தூதர்களால் பார்க்கப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் கர்ப்பத்தின் துன்பங்களை நினைவு கூற வேண்டும். இந்த லிங்கத்தை வணங்கினால் அவர்களை சூரர்களும் அசுரர்களும் வணங்குவார்கள். லிங்கத்திற்கு ஒரு வில்லுக்கு எதிராக கருதப்படும் போது ஒரு காலாண்டின் பாதுகாவலின் நிலை பயனற்றது. ஒரு பகுதியின் பாதுகாவல் பதவியிலிருந்து வீழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் சிவபெருமானை வணங்குவதால் எந்த வீழ்ச்சியும் இல்லை. தேவர்கள், முனிவர்கள் மற்றும் கணங்கள் என அனைத்து குழுக்களும் கேட்கட்டும். நான் உண்மையை பேசுவேன், அதுவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக. பூர், புவக, சுவர்க, மகா மற்றும் ஜன உலகங்களுக்குள் எங்கும் விஸ்வேசருக்கு சமமான ஒரு லிங்கம் இல்லை. சத்தியலோகத்திலோ, தபோலோகத்திலோ, வைகுந்தத்திலோ, கைலாயத்திலோ, ரசாதலத்திலோ மணிகர்ணிகைக்கு இணையான தீர்த்தம் இல்லை, அல்லது விஸ்வேசத்தை போன்ற ஒரு லிங்கம் இல்லை. விஸ்வநாதருக்கு இணையான லிங்கம் இல்லை. மணிகர்ணிகை தீர்த்தத்தை தவிர வேறு தீர்த்தம் இல்லை. எனது ஆனந்த வனத்திற்கு இணையாக வேறு எங்கும் அற்புதமான தவத்தோப்பு இல்லை. வாரணாசி முழுவதும் தீர்த்தங்களால் நிறைந்துள்ளது. அதன் பெயரே அனைத்து தீர்த்தங்களின் தீர்த்தம். அங்கேயே மிகவும் புனிதமான மணிகர்ணிகை உள்ளது. அது எனது மகிழ்ச்சியின் நிலம். எனது அரச அரண்மனையாக இருக்கும் இடத்திலிருந்து நகரம் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் நீண்டுள்ளது. இடதுபுறம் அது 300 கைகள் ஹரிச்சந்திரேஸ்வரர் வரை மற்றும் வலதுபுறம் 200 கைகள் கங்கா கேசவர் வரை உள்ளன. கங்கையில் மணிகர்ணிகை வடக்கு முதல் தெற்கு வரை 500 கரங்கள் வரை நீண்டுள்ளது. அது 3 உலகங்களின் சாராம்சமாகும். அதுவே மணிகர்ணிகையின் அடிப்படை துணை. அதை நாடுபவர்கள் என் இதயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சத்சங்க வடிவை சேர்ந்தவர்கள். என்னுடைய இந்த ஆனந்த கானனத்தில் இந்த லிங்கம் இது ஒரு முக்தியின் அமிர்தத்தை அடையாளப்படுத்துகிறது. மேலும் அதிலிருந்து சுயத்தின் பிரகாசம் பக்தர்கள் மீதான கருணையால் 7 பாதாளங்களின் அடிப்பகுதியில் இருந்து தானாகவே வெளிப்படுகிறது. பகுத்தறிவில் மட்டும் ஈடுபட்ட பிறகு இந்த லிங்கத்தை நாடுபவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை என்னவென்றால், அவர்கள் கருப்பையில் பிறந்து மீண்டும் மீண்டும் பிறப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள். தனக்கு நன்மை பயக்கும் அல்லது விரும்பத்தக்க எதையும் எனக்கு அர்ப்பணிப்புள்ள மக்கள் இந்த லிங்கத்திற்கு வழங்க வேண்டும். இங்கேயோ அல்லது வேறு எங்கும் பாவிகள் செய்த பாவம் இங்கே அழியும் போது அழியாது. இங்குள்ள எந்த லிங்கத்தையும் தொலைவில் உள்ள மிகவும் புத்திசாலிகள் வழிபட்டால் இரட்சிப்பின் மகிமை அவர்களில் தங்கி நான் மட்டும் கொடுத்த மங்களகரமான பொருள்களுடன் இருக்கும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே கேளுங்கள். படைப்பாளர் பிரம்மதேவரே கேளுங்கள். அனைத்து தேவர்கள், முனிவர்கள் மற்றும் கணங்கள் கேட்கட்டும். இந்த லிங்கம் என் அருகாமையில் இருப்பதால் நல்லவர்களுக்கு மிகப்பெரிய சித்தியை தருகிறது. இதில் சிறிதளவு கூட மாற்றமில்லை. நல்ல புண்ணியத்தால் சம்பாதிக்கப்பட்ட செல்வம் இந்த லிங்கத்திற்கு வழங்கப்பட்டால் அதுவே அனைத்து சித்திகளையும் அடைவதற்கான வழிமுறையாகும். நான் அவர்களுக்கு நிர்வாண பதத்தை, முக்தியின் நிலையை வழங்குகிறேன்.
அதுவே அளவிட முடியாத அனைத்து மகிழ்ச்சியையும் பெறுவதற்கான வழிமுறையாகும். இது பயத்திலிருந்து விடுதலை அளிக்கிறது. திருக்கரங்களை உயர்த்தி 3 வேதங்களை கொண்ட இந்த உலகில் 3 விஷயங்கள் மட்டுமே அவசியம் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். விஸ்வேஷலிங்கம், மணிகர்ணிகா, நீர் மற்றும் காசி நகரம். இதுவே உண்மை, மும்மடங்கு உண்மை. பின்னர் பகவான் சக்தியுடன் எழுந்து சிறந்த வழிபாட்டை செய்து அதே லிங்கத்தில் இணைந்தார். சூரர்கள் வெற்றி பெறு வெற்றி பெறு என்று உச்சரித்து இறைவனை புகழ்ந்தனர். ஸ்கந்தன் கூறினார், மித்ரர் மற்றும் வருணரின் மைந்தனே, மிகவும் புத்திசாலியே, புனித தலமான அபிமுக்தத்தின் மகத்தான செயல்திறனில் ஒரு பகுதி மட்டுமே கூறப்பட்டுள்ளது. இது பாவங்களை நீக்குகிறது. காசியை பிரிந்ததால் நீங்கள் துயரப்படுவதால் எனது புரிதலுக்கு ஏற்ப நான் அதை தங்களுக்கு கூறினேன். விரைவில் தாங்கள் சிறந்த காசியை அடைவீர்கள். சூரிய தேவன் அஸ்தமன மலையின் உச்சிக்கு வந்துவிட்டான். தமக்கும் எனக்கும் இது மௌனத்திற்கான நேரம். வியாசமா முனிவர் கூறினார். இதனை செவிமடுத்ததும் சூதரை முனிவர் லோபாமுத்ராவுடன் இணைந்து தேவி உமாவின் மைந்தனை மீண்டும் மீண்டும் வணங்கி சந்தியா பிரார்த்தனைகளுக்கு புறப்பட்டார். சந்திர முகில் கொண்ட இறைவனின் புனித தலத்தின் இரகசியத்தை நன்கு அறிந்த பிறகு உறுதியான மனதுடன் அகஸ்திய மாமுனிவர் சிவபெருமானின் தியானத்தில் மூழ்கினார். 100 வருடங்களிலேயே ஆனந்த கானனத்தின் உயர்ந்த மகிமையை போதுமான அளவு விவரிக்கும் திறன் கொண்ட சூதரை மாட்சிமை வாய்ந்த இறைவன் தேவிக்கு விவரித்ததை போலவே ஸ்கந்தனால் கலச பிறவிக்கும் கூறப்பட்டுள்ளது. சிறந்தவரே, இது தங்களுக்கும் சுகமுனிவருக்கும் மற்றவர்களுக்கும் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போது தாங்கள் என்னிடம் கேட்க விரும்பியதை கூறுங்கள். அதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அனைத்து பாவங்களையும் அழிக்கும் மற்றும் விரும்பிய அனைத்து நன்மைகளையும் அளிக்கும் இந்த புண்ணிய அத்தியாயத்தை கேட்டவுடன் ஒரு மனிதன் திருப்தி அடைவான். 99ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.